चंदन कुंकुमलेपितलिंगं पंगयकार सुशोभितलिंगं संजित भावविनाशनलिंगं तत्प्रणमामि सदा शिवलिंगं चंदन कुंकुमलेपितलिंगं पंगयकार सुशोभितलिंगं संजित पापविनाशनलिंगं तत्प्रणमामि सदा शिवलिंगं तत्प्रणमामि सदा शिवलिंगं ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2025 புதன்கிழமை. இன்று சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றுகின்ற மகா சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரி விரதமானது 5 வகையாக போற்றப்படுவது. நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி என்பது இந்த மாசி மாதத்து அபரபட்சத்து சதுர்த்தசி நடுநிசியிலே வருவது. அன்றைய தினம் இந்த திரையோதசியும் சதுர்த்தசியும் சேருகின்ற நாளாக இருக்கும். பகல் 10 மணி 30 நிமிஷம் வரையிலே திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. இந்த சிவராத்திரியிலே 4 ஜாம பூஜைகள். இது பல இடங்களிலே புரிந்து கொள்ளாமல் மாலை 5 மணிக்கு முதலாம் ஜாம பூஜை ஆரம்பம், முதலாம் ஜாம பூஜை வழிபாடுகள், 7 மணிக்கு 2ஆம் ஜாம பூஜை என்றெல்லாம் இவ்வாறு பத்திரிகை எடுத்துக்கொள்வார்கள். ஒரு ஜாமம் என்பது எப்பொழுது ஆரம்பிக்கிறது, இதன் அடிப்படையிலே ஜாமத்தை பிரிப்பது. 5 மணிக்கு சூரியன் இருக்கிற பொழுது அது ஜாம பூஜை ஆரம்பம் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சூரியன் மறைந்து 7:30 நாழிகைகள். எனவே சூரியன் மறைவது 6 மணிக்கு. எனவே அதன் பின்புதான் 7, 8, 9 இந்த 9 மணி வரையிலே தான் முதல் ஜாம பூஜை என்று வர வேண்டும். 10, 11, 12 2ஆம் ஜாம பூஜை லிங்கோத்பவகால பூஜை. 1, 2, 3 3ஆம் ஜாம பூஜை. 4, 5, 6 4ஆம் ஜாம பூஜையோடு சூரிய உதயம். அடிப்படை தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரவு 30 நாழிகைகளை 4ஆக வகுக்கப்படுகின்ற பொழுது 7:30 நாழிகை ஒரு ஜாமம். 7:30 நாழிகை என்பது 3 மணித்தியாலம். எனவே 4 ஜாமங்களுக்கு முன்னாங்கு 12 மணி நேரம். இதுதான் அடிப்படை தத்துவம் என்பதனை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிவராத்திரியிலே சிவனை வழிபாடு செய்கின்றவர்கள் இறை பிரார்த்தனையிலே இருந்து 5 புலன்களையும் ஒருவழிப்படுத்தி நாம் கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக களியாட்ட விழாக்களை பார்த்து ரசிப்பதோ அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பதோ வேறு சினிமா திரைப்படங்களை பார்ப்பதோ பார்த்து கண் விழிப்பதோ சிவராத்திரி விரதமாகாது. சிவ சிந்தனையிலே இருக்க வேண்டும். இறை நாமாக்களை இறைவனுடைய தேவார் திருவாசகங்களை பாராயணம் செய்த வண்ணம்
இறை நாமாக்களை கேட்ட வண்ணம் இறைவனுடைய அருளை பெறுகின்ற வகையிலே இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும். ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி இறைவன்பால் செலுத்தி பிரார்த்தனை செய்கிற பொழுது நாம் வேண்டியது அனைத்தும் கிடைக்கக்கூடியது. நாம் போன ஜென்மத்திலே முற்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் என்று மணிவாசக பெருமானே அழகா சொன்னார். அதனாலே தான் ஏன் இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன் என்பதனை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று அழகாக சொல்லியிருப்பார். எனவே நாம் இந்த சிவராத்திரி நாளிலே சிவபுராணத்தை பாராயணம் செய்தாலே எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். முன் ஜென்மத்திலே முற்பிறவிலே நாம் செய்த பாவங்களை கூட விளக்கக்கூடிய சக்தி இந்த சிவபுராணத்துக்கு இருக்கிறது. அதுவும் சிவராத்திரியிலே பாராயணம் பண்ணினால் நிச்சயமாக நாம் கண்கூடாக காணக்கூடிய வகையிலே இந்த முன்வினைகளெல்லாம் நீங்கி வாழ்வில் உயர்வுகள், சிறப்புகள், பெருமைகள், சந்தோஷம், ஆனந்தமான வாழ்வு வாழ்கின்ற வகையிலே இறையருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் இந்த சிவராத்திரி நாளிலே சிவனுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தின் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபா.